நண்பர்களே வணக்கம். இப்ப எங்க நிக்கிறேன்னு சொன்னால் நான் மாங்குளத்துல இருந்து ஒரு காட்டு பகுதியால் வரணும். அது ஒளிமடுவுல இருந்து ஒரு கொஞ்சம் தள்ளி. இது அண்ணா இந்த இடத்துக்கு என்னன்னா பேர்? புலுமச்சி நாதர்குளம். புலுமச்சி நாதர்குளம், ரைட். இப்ப புலுமச்சி நாதர்குளத்துல நான் காரை நிரோசன் அண்ணாவை சந்திக்கிறதுக்கு வந்திருக்கேன். ஏன் காரை நிரோசன் அண்ணாவை சந்திக்க வந்திருக்கேன்டா, இங்க அதாவது சிறுதானியத்துல ஒரு புரட்சி ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். வாங்க சாராம்சம் ஃபுல்லா அண்ணாட்ட. அண்ணா வணக்கம். வணக்கம். என்ன மாதிரி அண்ணா இங்க என்ன மாதிரி உங்களுக்கு பயிற்சி செய்யக்கூடிய மாதிரி இருக்கா இந்த சிறுதானியங்களை? சிறுதானியம் அதான் இப்ப எல்லா இடத்துலயும் சிறுதானியம் செய்யலாம். விளைநிலங்கள், அதாவது தரிசு நிலத்தை விளைநிலமாக்குற சக்தி சிறுதானியத்துக்கு தான் இருக்கு. ஓகே. அப்ப எல்லா இடத்துலயும் செய்யலாம். இப்ப இங்க இருக்கிற சிறுதானிய விழாவை உருவாக்கினதுக்கு காரணம் என்னன்னா, இப்ப நிறைய பேருக்கு ஒரு விழிப்புணர்வு உடைக்கணும். காட்டுல நிறைய பேர்கிட்ட மிகப்பெரிய நிலங்கள் இருக்கு, ஆனா அது ஒரு பிரயோசனம் இல்லாம வச்சிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு பிரயோசனம் கொடுக்கணும்ன்றதுக்கு தான் இந்த சிறுதானியங்களை கொண்டு சிறுதானியம். ஐயா வணக்கம். வணக்கம். நீங்க என்ன சாப்பிட்டு கொண்டு இருக்கீங்க? இப்ப நாங்க சிறுதானியத்துல சேர்த்த குலசாதம். என்ன சிறுதானியம் இது? வரகு. வரகுண்டா இப்ப உண்மையில இருக்கிற ஜெனரேஷனுக்கு அப்படின்னா என்னென்ன தெரியாது, அதற்கு தெளிவா இருக்கா சொல்லி விடுங்க. உண்மையில பாரம்பரிய தமிழ் மக்களோட பாரம்பரிய உணவு என்றால் சிறுதானிய உணவு. சிறுதானியம் ஆரம்பத்துல சிறுதானிய உணவு சேர்ந்துதான் நாங்கள் அரிசிய பாரம்பரிய உணவு நாங்கள் சொல்லி கொண்டு வரோம். உண்மையில எங்கட பாரம்பரிய உணவு சிறுதானிய குரக்கன் சாமி வரகுதான் சேர்ந்து வந்த கலாச்சார புரட்சியாக பசுமை புரட்சிகளால நாங்கள் இந்த சிறுதானியத்தை கைவிட்டு அது இப்போ குருவி சாப்பிட்ற சாப்பாடாக பேகரும் பீஸாவும் தான் எங்கட சாப்பாடாக கொத்துருட்டையும் தான் எங்கட சாப்பாடாக மாறி. அப்ப இதால நாங்கள் நோய்களை பெருகி கொண்டோம். தொற்றா நோய்களை பெருகி கொண்டோம். நாரடைப்பு, நீரழிவு, குருதிய முக்கம் போன்ற தொற்றா நோய்களை இந்த சாப்பாட்டு மாற்றங்களாலே. அந்த வகையில இந்த சிறுதானிய விழாவில் நாங்கள் கலந்து கொண்டு இந்த சிறுதானிய உற்பத்திகளை பற்றியும் அதில் தொழில்நுட்பங்களை பற்றியும் இந்த சிறுதானிய சாப்பாடுகளுக்கு ஒரு மிக சுவையாக இந்த இதை செய்திருக்கிறார்கள். இந்த அடுத்த ஜெனரேஷன் முன்னோக்கு போற சக்கரத்தை நாங்கள் பின்னி குத்தி வாட்டிக்கிறோம். அடுத்த ஜெனரேஷன் எப்பவும் ஒரு சுவையான உணவை தான் தேடிப்போம். அந்த வகையில இதை சுவையாக செய்திருக்கிறார்கள். செய்தவர்களுக்கு பாராட்டு. தொடர்ந்து நாங்கள் இந்த ஃபீல்டுல போய் கதைப்போம். ஐயா என்னென்றால் அதாவது இந்த உணவு பரிமாற்றங்கள் இப்படியான உணவுகள் இருக்குள்ள என்னத்துக்காண்டி இந்த உணவுகள் எங்கிட்ட இருந்து கைமறி போனதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? காரணம் இது சில நேரம் எனக்கு பிரச்சனை இதை கொண்டு வர ஒரு எங்களோட கார்பரேட் கம்பெனிகள் எங்களோட நாட்டுல கால் ஊன்றி ஆரம்ப காலத்துல எங்களுடைய நாடுகள்ல ஒவ்வொரு வீட்லயும் பசுமாடு கட்டாயம். இப்ப அந்த பசுமாடு இல்லாமல் ஒரு வீட்லயும் பசுமாடு இல்லை. அதெல்லாம் கார்பரேட் கம்பெனிகளுக்கு. அப்ப அது எப்படி போனதுனால் அது பெரிய ஒரு இதான இது. எங்களுடைய பசுமாடுகள் எப்படி அழிஞ்சு இந்த கார்பரேட் கம்பெனிகள் கால் ஊன்றி இப்ப நாங்கள் மாப்பாலை தவிர பசுப்பால் கொடுக்க விருப்பம் இல்லாத ஒரு ஆட்கள். அது கார்பரேட் கம்பெனிகள் செய்த ஒரு சதி. அந்த சதியில எங்கட மக்களுக்கு ஒரு மோகம் இருக்குது, வெளிநாட்டு மோகம். அந்த மோகத்தை வச்சுக்கொண்டு இந்த கார்பரேட் கம்பெனிகள் எல்லாம் எங்களோட உணவு பழக்கங்களை மாற்றி எங்களோட சிறுதானியங்களை எங்களை அந்நியப்படுத்தி நவீன உணவுகள் என்று சொல்லி எங்களை நோய் வார உணவுகளை கொண்டது. அதுக்குள்ள ஒரு மாஃபியா இருக்கு என்றால், நோய் வந்தால்தான் மருத்துவ மாஃபியாக்கள் உழைத்துக் கொள்ள முடியாது. அப்ப கார்பரேட்ஸும் அங்கேயும் கார்பரேட் தான் மருந்துகளை செய்யுது, உணவையும் கார்பரேட் தான் செய்யுது. கார்பரேட்ஸ் ஒரு இது என்னென்றால், மண்ணில் நீங்க விளைவிச்சு சாப்பிடக்கூடாது, நாங்க சாப்பிட்றதான் நீங்க சாப்பிடுவோம் தான் நாங்கள் தெரியும். அப்ப அதை நாங்கள் முடிவெடுக்கணும் என்றால், நாங்கள் எங்கட மண்ணில் விளையிறதை நாங்கள் சாப்பிட்டு நாங்கள் ஆரோக்கியமா இருந்து கொள்ளலாம். கட்டாயம் ஐயா, நன்றி. தொடர்ச்சியா பார்ப்போம். இங்க ஏராளமான இன்றைக்கு அதாவது சிறுதானிய விழாவில் நான் கலந்து கொண்டிருக்கேன். எனக்கு சந்தோஷமா இருக்கு. நிறைய விஷயம் இங்க சிறுதானியங்களை நாங்கள் ஏன் சாப்பிடணும்ன்றதுக்கான பூரண விளக்கம் இன்றைக்கு உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வாங்க தொடர்ச்சியா பார்ப்போம். நன்றி ஐயா. பாருங்க, இதுதான் மொச்சக்கொட்டை. அண்ணா சொன்ன மாதிரி இந்த மொச்சை நிறைய பயிரிட்டு இருக்கார். ஆனா இந்த மொச்சை என்ன மாதிரி? இது நல்ல சந்த வாய்ப்பு. கிட்டத்தட்ட 1400 ரூபா கிட்ட போகுது. இது ஒரு கிரீன் பீன்ஸ் உண்டு. இந்த இது ஹை புரோட்டீன் இருக்கிற ஒரு சாமான் உண்டு. இது பீன்ஸ் அவரை இதுகள்ல இருக்கு. இது இப்படித்தானே எல்லாம் சுழற்சி முறையில தானே பயிர் செய்யறது. ஓகே ரைட். அப்ப அதனால ஒன்று மாறி கொண்டு வரும். தொடர்ச்சியா நாங்க பார்ப்போம். வாங்க, அண்ணாவோட ஏராளமான சிறுதானியங்கள் இருக்குது.
நண்பர்களே, நான் இப்போ என்ன செய்ய போறேன்னு சொன்னால், இந்த காவல் கொட்டியில் ஏறி இருந்து பார்க்க போறேன். இங்க எந்த விடம் தெரியுது அன்று ரைட். இங்க வேறாங்க அந்த கம்பு வளர்ந்துருக்கு, பார்க்க ஒரு அழகாத்தான் இருக்குது. இதுக்கால இப்போ போறேன் நான். போய் அந்த காவல் கொட்டில நோக்கி போய் கொண்டிருக்கிறேன். இந்த காவல் கொட்டில போய் ஏறி இருந்தால் அடி வாங்கணும் சரியா. ஐயா ஆழ்த்தாம இருந்து கல்லால் அடிச்சு விட்றாங்க. ஐயா ஒரு ஆள் இருக்கிறார் மேல. ஐயா வணக்கம். எப்படி இதுல மேல ஏறலாமா? இதா படியா? ரைட், 2 பேர் இருக்கலாமா? இதை பிடிச்சு கொள்ளுங்க கையில. இந்த கேமராவை அப்படி உயர்த்தி பிடிங்க. இப்படி என்ன தெரியுற மாதிரி பிடிங்கவா. இதுல என்ன ஏற போறோம் தெரியா? பயம் இல்லைண்ணே. அது அப்படிதான் இருக்கும். கட்டாக ரைட். இப்ப தெரியுதா? இங்க பாருங்க, அவ்வளவும் அப்படியே நல்ல வியூவா தெரியும். இதுதான் கம்பு. இப்ப நான் காவல் கொட்டில ஐயாவோட ஏறி மேல இருக்கிறேன். ஐயா இங்க என்ன மாதிரி ஜானையில எல்லாம் இருக்குல்ல வரும்? இதுக்கால வர்றது குறைவு. இதால இப்ப கரண்ட் வெளி தானே வராது. ஓகே, இத கையில வச்சுருக்காங்க ஐயா. ரோட்ல இல்லாம சரியா. என்னன்னா இன்னொரு விஷயம், இப்ப இதுல வந்து நிறைய பேர் வந்து சின்னாக்களும் இருக்கவே இல்லை. தொழில் செய்யறத பற்றி யோசிக்கலாம். என்னண்டா எங்க சத்துமா செய்யறத பற்றி எல்லாம் வந்திருக்கிறா ஒரு அக்கா அங்க ட்ரிங்கோல இருந்து சத்துமா. மற்றது வெட்டிக்குளோல இருந்து வந்திருக்கிறான். சரிதானே? வெட்டிக்குளோல இருந்து வந்திருக்கான். என்னண்டா இவ எல்லாருமே வேல்யூ ஆடட் பண்றாங்க. இங்க 4 ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து மெயினா ஆணிவேருக்கு தெரியும். மகாராஜா ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது கொழம்புல. அந்த தனியா மில்லட் ரெஸ்டாரண்ட். இந்த மில்லட்ஸ் மட்டும்தான் அதுல வந்து 500 வகையான ப்ராடக்ட் வந்து செய்யலாம். இப்ப டெக்னிக்கல் காலேஜ் இங்க ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் யாழ்ப்பாணத்தோட சேர்ந்து நாங்க இதுல வந்து கிட்டத்தட்ட 13-14 வெரைட்டியான சாமான், கேக்குகள், மற்றது கொக்கோ, அந்த பார் மாதிரி சாக்லேட், அந்த இது பார் மாதிரி, சிச்சட் மாதிரி அப்படியான ஐட்டம்ஸ்கள் 14 ஐட்டம்ஸ் வந்து செய்திருக்கிறோம். அதுக்குரிய டேட்டாக்கள் எல்லாம் எடுத்து அதை வந்து பிசினஸா கொண்டு நிறைய பேர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிசினஸ் ஐடியா இருக்கு. அதை வந்து பெரிய அளவு கொண்டு வர்றதுக்கு என்றாலும் சரி, அதை அடுத்த கொண்டு வர்றேன்டாலும் மில்லட்ஸ்ல நான் சொல்ல வர்றது மில்லட் சிறுதானியத்தோட உணவு சம்பந்தம் கொண்டு வரேன்டாலும் சரி, நாங்கள் ரெடி உதவுறது. ஏன் நாங்கள் இவே அடுத்த கட்டத்துக்கு வந்ததான் நாங்களும் அடுத்த கட்டத்துக்கு வரலாம், ஃபார்மர்ஸும் அடுத்த கட்டத்துக்கு வருவாங்க. எல்லாருமே ஒரு ஒன்றுக்குள்ள ஒன்று செயினா தான் இருக்கிறோம். சரியா? நீங்க சின்னாக்கள் யாராவது புதுசா இப்ப என்னண்டா நீங்க திங்க் பண்ணணும், ஏதாவது புதுசா ஒரு ரிஸ்க் ஒன்று எடுக்க தயாரா இருக்கணும். அதை நீங்க எடுத்து செய்வீங்களா இருந்தா நாங்க உதவுறதுக்கு நாங்க ரெடி. விளங்க நான் சொல்றது. இந்த லட்டு தனியா லட்டு விற்கிற கம்பெனி மட்டுமே இந்தியாவிலே இருக்கு. தனி லட்டு, எல்லா விதமான லட்டு. சரியா? அது மூலத்தோ இல்ல, அது இது ஹீட்டா இருக்கு. எல்லா பலகாரம் வந்து நீங்க செய்வீங்களா இருந்தாலும் நாங்க அதுக்கு இது சாமை. சரியா? இது சாமை. இது வந்து திணை, வெண்திணை. சரியா? இதுல அடுத்த விறகுல வந்து 2 வெரைட்டி இருக்கு. இது ஒரு வெரைட்டி. இது நெடுந்தீர் சைட்ல வளருது. விறகு வந்து பாத்தீங்கன்னா அங்க அந்த மக்கின்னு சொல்லுவாங்க, வெள்ளை மக்கின்னுவாங்க. அந்த இதுல வந்து செமையா வளர்ந்துட்டு இருக்காரு விறகு. ஏனண்டா அப்ப இந்த நிலங்கள்ல வளராதுன்றது வந்து சொல்லலாது. அப்படியா? இதுல எல்லாம் போடலாம் நீங்க. அதுக்குரிய ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்குது. வேறு மட்டும் நாங்க அதை முடிச்சே ஆகல. நிறைய டேட்டாஸ் வந்து இந்தியாவில இருக்கு. மில்லட்ஸ் வந்து நீங்க போடலாம். அதுல வந்து நாங்க இது மற்றது இது கம்புல வந்து நாங்க இங்க இப்ப 4 வெரைட்டி இருக்குது. நாட்டு கம்பு சின்ன சின்ன குட்டை நம்ம ஒன்று இருக்கு. மற்றது அதுல வந்து போட்டிருக்கோம் நம்ம லோக்கல், இந்தியாவில் லோக்கல் வெரைட்டி உண்டு. அதை விட ராஜஸ்தான்ல வெள்ளை இருக்கு, சோப்பு இருக்கு. 4 வெரைட்டி இருக்கு. சரிதானே? இது சோப்பு கம்பு. மற்ற இருங்கு உண்மையா எனக்கு தெரிஞ்சு இலங்கையிலேயே 16 வெரைட்டி இருங்கு இருக்குது இலங்கையில. நாங்க ஆரம்பத்துல வந்து அங்க சீட்ஸ் அவங்களோட பெருதேனியாவில சீட்ஸ் சர்வ் பண்ணி வச்சிருக்கிறோம். அகன்னூர்ல அங்க போய் தான் பார்த்தா 16 வெரைட்டி இதுல இருக்குது. ஆனா எங்களுக்கே தெரியும். அப்ப நீங்க இந்தியாவில பார்த்தீங்கன்னா இந்தியாவில பெருசா சொல்லுவாங்க, என்னிட 3 வெரைட்டி இருங்கு இருக்கு. அதை பெருமையா கூட சொல்லுவாங்க. நாங்க எப்படியா சொல்லணும்னு சொல்லுங்க. உண்மையா நாங்கள் தான் இந்த இருங்கு வந்து எங்களோட இடத்துல அவ்வளவு தொகையா இருக்கு. நீங்க பிபில்ல, மற்றது கதிர்காம சைட்,
மற்றது மொன்றால் டிஸ்ட்ரிக்ட் பக்கம் போனீங்கன்னா ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு வகை இருங்கி இருக்கு. நேற்று கூட இங்கே கதை கேட்க ஒரு கடையில் கதை கேட்க ஒரு ஐயா சொன்னார் சிவப்பு இருங்க தான் நேற்று எடுத்துட்டாங்க. அப்படி நிறைய வெரைட்டிஸ் வந்து ஊரா இருந்திருக்கு. தெரியல அதை சாப்பிடையில அதை சாப்பிட்றதுக்கு அது சம்மந்தமாக இருக்கணும். இது கறி இருந்து மற்ற புறக்கல்ல இருக்கிற 2 வெரைட்டி, மற்றது குதிரைவாய். இந்த இதுகளாக இருக்கு. இறங்கு பொறி இருந்து பொறி செய்து இறங்கு நாங்க சுகராசன் சொல்லி மாட்டுக்கு போடுறோம். அதுவும் ஒரு டைப் இருங்குதா? அது இருங்கு ஹைபிரிட் அதுவும் இருங்குதா? குருவி சாப்பிடுற சாமான மனுஷர் சாப்பிட என்னன்னு பண்ணுவேன்றதான் கேள்வி. இன்றைக்கு இவ்வளவு பேரும் விளைவிச்சு தர்றத என்னால இதுக்கு காணாது. ரெண்டைக்கு நீங்க யோசிச்சு பார்க்கணும். விளங்குதா என்ன சொல்றேன்? உங்களோட மார்க்கெட்டிங் நீங்க எப்படி ஆட்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றீங்க, அவங்கள ஒருக்கா சாப்பிட வச்சாக்கா விளங்குதா? எல்லாமே தெரியும். எங்களை வயசுக்கு நாங்க எதுவும் சாப்பிடல சாமியில இதை குடிச்சிருக்கோம். இதை குடிக்கிறது கொஞ்சம் நாலேஜ் இருந்தா நாங்க மட்டும் சொல்லு. ஓகே, நாங்க சாப்பிட்டு பார்க்கணும். ஏன்னா இதுல நாங்க மட்டும் சொல்லிடுறோம். அதை நான் சத்தமா செய்யறது நான் யோசிச்சு அப்படின்னு அடுத்தவங்க புறக்கன் கஞ்சி கஞ்சி அதுல வந்து பீச்சில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கிழமை செய்வோம். என்னென்ன பாரம்பரிய இதெல்லாம் கொண்டு வரோம். அதே மாதிரி இது வரையும் செய்யற மாதிரி செய்து ஒரு நாள் அப்படி செய்ய அவங்களுக்கு ஒரு இந்த தானியங்கள் இருந்து சமைச்சு சாப்பிட்டு வெள்ளை கம்பு. ஆனா இந்த ராஜஸ்தான் வெள்ளை கம்பா ரெட் கம்பா உண்மையில இது சோப்பு கம்புக்கு தான் எப்பயுமே தானியங்கள் சோப்பா இருக்கிறதுக்கு வந்து அது நியூட்ரிஷன் கண்டன் கூட. இது வந்து கம்பவுண்டு போட்டிருக்கிறோம். நாட்டு கம்பு விதைச்சிருக்குது. கம்பு வந்து இதுல விதைச்சிருக்குதா? வளர்ந்துருக்கிற கம்பா? சின்ன சின்ன இதுகள் எல்லாமே கம்பு தான். ரைட். இதுல நெல்லு மாதிரி சின்ன பயிரா வளர்ந்துருக்கிறது வந்து கம்பு. பாத்துக்கொள்ளுங்க. ஓகே ஐயா, ஒரு ஹாய் சொல்லி விடுங்க. எனக்கும் விருப்பமா தான் இருக்கு. உங்களோட இருக்க நிர்வாசனாக்கு பின்னால போக வேண்டி இருக்கு பாருங்க. சரியா, இது வந்து குரக்கன். ஓகே, குரக்கன் விதைக்கப்பட்டிருக்கு. இது வந்து குரக்கன்ல 2 வகை இருக்கு. 2.5 மாசம் 4.5 மாசம். இப்ப இது வந்து 4.5 மாசம் குரக்கன். 4.5 மாசம் குரக்கன். இது வந்து திணை. இதுல செந்தினை இருக்குது. இது செந்தினை. செந்தினை. செந்தினை வந்து சிவப்பா இருக்கும். சிவப்பா இருக்கும். இங்க பாருங்க, சிவப்பா தெரியுது செந்தினை. ஓகே, மற்ற கருந்தனை எங்க என்ன இருக்கு? கருந்தனை எங்க இருக்கு? தற்பொழுது பாருங்க கருந்தனைய பாப்போம். அப்படி அந்த ரேஞ்ச் வந்து இந்த சின்ன சின்ன கதிரை இதெல்லாம் கருந்தனையா? அதுல குதிரைவாலி இருக்குது. ஓகே, இது கருந்தனை வந்து என்ன கருப்பா இருக்குதா? கருப்பா இருக்கும். உள்ளுக்குள்ள முத்தி வந்த உடனே முத்தி வந்தோன்னா கருப்பா இருக்கும். இது அடுத்தது அப்படியே குதிரைவாலி. ஏன்னா குதிரைவாலி அங்க இருக்கு. பாஞ்சான். இது வந்து சோப்பு கம்பு. சோப்பு கம்பு. ரைட். இதான் சோப்பு கம்பு. ராஜஸ்தான்ல சோப்பு. நார்மல் சோப்பும் இருக்குது. இது வந்து விலை கூடினதுக்குள்ள கம்புக்குள்ள விலை கூடினது வந்து இது ராஜஸ்தான் கம்பு தானே? ராஜஸ்தான் சோப்பு. ரைட். ஓகே, அது என்ன இதுக்குள்ள கலந்துட்டானா? இதுக்குள்ள கலந்து வந்திருக்கேன். ஓகே, இது தனியா நிக்கிறத இவ்வளவு குட்டி வடிச்சிருக்கேன்னு பாருங்க. தனியா நிக்கிறபடியே இவ்வளவு குட்டி 16 குட்டி இருக்கும் போல இருக்கு. நாத்து வந்து நடவணும்ன்றது இதுக்கு தான் காரணம். நாத்து நட்டால் வந்து நிறைய குட்டி வடிக்கும். அதாவது வந்து நாத்து நட்டால் வந்து நிறைய குட்டி வடிக்கும். அப்ப நீங்கள் இந்த இது போல அதாவது உங்களுக்கு சிறுதானியங்கள் செய்யறதுக்கு ஐடியா இருந்தா நீங்க என்ன செய்யணும்னா நாத்து நடணும். அள்ளி எரிஞ்சிட்டு விதைச்சு நாங்கள் வரையிலன்னு சொன்னா பிரயோசனம் இல்லை. அதுக்கேற்ற மாதிரி பராமரிப்பு வழங்கணும். அதான் முக்கியம். அண்ணா, அப்ப தொடர்ச்சியா சந்திப்போம். ஓகே, வந்ததுக்கு நன்றி. நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிதான் நண்பர்களே, இப்ப பாருங்க, இது வந்து சாம பொங்கல். அதாவது சாமன்ற இரவுல இல்லை, இது சாமன்ற ஒரு சிறுதானியம். அண்ணா அதற்கு நீங்க ஒரு காட்டுங்கண்ணா, சிறுதானியம் எப்படி இருக்குமெண்டு. இதை வந்து வெளியில கையில் எடுத்துருக்க காட்டுங்கண்ணா.
அவ்வளவுதான். சரியா? என்னன்னா இன்னொரு விஷயம், இப்ப இதுல வந்து நிறைய பேர் வந்து சின்னாக்களும் இருக்கவே இல்லை, தொழில் செய்யறத பற்றி யோசிக்கலாம். என்னண்டா எங்க சத்துமா செய்யறத பற்றி எல்லாம் வந்திருக்கிறா ஒரு அக்கா அங்க ட்ரிங்கோல இருந்து சத்துமா, மற்றது வெட்டிக்குளோல இருந்து வந்திருக்கிறான். சரிதானே? வெட்டிக்குளோல இருந்து வந்திருக்கான். என்னண்டா இது எல்லாருமே வேல்யூ ஆடட் பண்றாங்க. இங்க 4 ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து மெயினா ஆணிவேருக்கு தெரியும், மகாராஜா ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது கொழும்புல. அந்த தனிய மில்லட் ரெஸ்டாரண்ட், இந்த மில்லட்ஸ் மட்டும்தான் அதுல வந்து 500 வகையான ப்ராடக்ட் வந்து செய்யலாம். இப்ப டெக்னிக்கல் காலேஜ் இங்க ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் யாழ்ப்பாணத்தோட சேர்ந்து நாங்க இதுல வந்து கிட்டத்தட்ட 13-14 வெரைட்டியான சாமான், கேக்குகள், மற்றது கொக்கோ, அந்த பார் மாதிரி சாக்லேட், அந்த இது பார் மாதிரி, சிச்சட் மாதிரி அப்படியான ஐட்டம்ஸ்கள் 14 ஐட்டம்ஸ் வந்து செய்திருக்கிறோம். அதுக்குரிய டேட்டாக்கள் எல்லாம் எடுத்து அதை வந்து பிசினஸா கொண்டு நிறைய பேர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிசினஸ் ஐடியா இருக்கு. அதை வந்து பெரிய அளவு கொண்டு வர்றதுக்குண்டாலும் சரி, அதை அடுத்து கொண்டு வர்றண்டாலும் மில்லட்ஸ்ல நான் சொல்ல வர்றது மில்லட் சிறுதானியத்தோட உணவு சம்பந்தம் கொண்டு வரண்டாலும் சரி, நாங்க ரெடி உதவுறது. ஏன் நாங்கள் இவே அடுத்த கட்டத்துக்கு வந்தா தான் நாங்களும் அடுத்த கட்டத்துக்கு வரலாம், ஃபார்மர்ஸும் அடுத்த கட்டத்துக்கு வருவாங்க. எல்லாருமே ஒரு ஒன்றுக்குள்ள ஒன்று செயினா தான் இருக்கிறோம். சரியா? நீங்க சின்னாக்கள் யாராவது புதுசா இப்ப என்னண்டா நீங்க புதுசா திங்க் பண்ணணும், ஏதாவது புதுசா ஒரு ரிஸ்க் ஒன்று எடுக்க தயாரா இருக்கணும். அதை நீங்க எடுத்து செய்வீங்களா இருந்தா நாங்க உதவுறதுக்கு நாங்க ரெடி. விளங்க நான் சொல்றது, இந்த லட்டு தனியா லட்டு விற்கிற கம்பெனி மட்டுமே இந்தியாவே இருக்கு. தனி லட்டு, எல்லா விதமான லட்டு. சரியா? அது மூலத்தை அது இது ஹீட்டா இருக்கு. எல்லா பலகாரம் வந்து நீங்க செய்வீங்களா இருந்தாலும் நாங்க அதுக்கு இது சாமை. சரியா? இது சாமை, இது வந்து திணை, வெண்திணை. சரியா? இதுல அடுத்த விறகுல வந்து 2 வெரைட்டி இருக்கு. இது ஒரு வெரைட்டி, இது நெடுந்தீவு சைட்ல வளருது. விறகு வந்து பாத்தீங்கன்னா அங்க அந்த மக்கின்னு சொல்லுவாங்க, வெள்ளை மக்கின்னுவாங்க. அந்த இதுல வந்து செமையா வளர்ந்துட்டு இருக்காரு விறகு. ஏனண்டா அப்ப இந்த நிலங்கள்ல வளராதுன்றது வந்து சொல்லல. அப்படியா? இதுகள் எல்லாம் போடலாம் நீங்க. அதுக்குரிய ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்குது. வேறு மட்டும் நாங்க அதை முடிச்சே ஆகணும். நிறைய டேட்டாஸ் வந்து இந்தியாவில இருக்கு. மில்லட்ஸ் வந்து நீங்க போடலாம். அதுல வந்து நாங்க கண்டுவோம். மற்றது இது கம்புல வந்து நாங்க இங்க இப்ப 4 வெரைட்டி இருக்குது. நாட்டு கம்பு வந்து சின்ன சின்ன குட்டை நம்ம ஒன்று இருக்கு. மற்றது அதுல வந்து போட்டிருக்கோம் நம்ம லோக்கல், இந்தியாவில் லோக்கல் வெரைட்டி உண்டு. அதை விட ராஜஸ்தான்ல வெள்ளை இருக்கு, சோப்பு இருக்கு. வந்து 4 வெரைட்டி இருக்கு. சரிதானே? இது சோப்பு கம்பு. மற்ற இருங்கு உண்மையா எனக்கு தெரிஞ்சு இலங்கையிலேயே 16 வெரைட்டி இருங்கு இருக்குது இலங்கையில. நாங்க ஆரம்பத்துல வந்து அங்க சீட்ஸ் அவங்களோட பெருதேனியாவில சீட்ஸ் சர்வ் பண்ணி வச்சிருக்கிறோம். கண்ணூர்ல அங்க போய் தான் பார்த்தா 16 வெரைட்டி இதுல இருக்குது. ஆனா எங்களுக்கே தெரியும். அப்ப நீங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில பெருசா சொல்லுவாங்க, என்னிட 3 வெரைட்டி இருங்கு இருக்கு. அதை பெருமையா கூட சொல்லுவாங்க. நாங்க எப்படியா சொல்லணும்னு சொல்லுங்க. உண்மையா நாங்கள் தான் இந்த இருங்கு வந்து எங்களோட இடத்துல அவ்வளவு தொகையா இருக்கு. நீங்க பிபில்ல, மற்றது கதுகாம சைட், மற்றது மொன்றால் டிஸ்ட்ரிக்ட் பக்கம் போனீங்கன்னா ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு வகை இருங்கு இருக்கு. நேற்று கூட இங்க கதை கேட்க ஒரு கடையில கதை கேட்க ஒரு ஐயா சொன்னா சோப்பு இருங்க தான் நேற்று எடுத்துக்காங்க. அப்படி நிறைய வெரைட்டிஸ் வந்து ஊரா இருந்திருக்கு. தெரியல, அதை சாப்பிடல. அதை சாப்பிட்றதுக்கு அது சம்பந்தமா இருக்கணும். இது கறி இருந்து, மற்ற புறக்கல்ல இருக்கிற 2 வெரைட்டி, மற்றது குதிரைவால். இந்த இதுகளாம் இருக்கு. இருங்கு பொறி செய்து இருங்கு நாங்க சுகராசன் சொல்லி மாட்டுக்கு போடுறோம். அதுவும் ஒரு டைப் இருங்குதான். ஹைபிரிட் அதுவும் குருவி சாப்பிடுற சாமான மனுஷர் சாப்பிட என்னன்னு பண்ணுவேன்றதான் கேள்வி. இன்றைக்கு இவ்வளவு பேரும் விளைவிச்சு தர்றத என்னால இது காணாது. ரெண்டைக்கு நீங்க யோசிச்சு பார்க்கணும். விளங்குதா என்ன சொல்றேன்? உங்களோட மார்க்கெட்டிங் நீங்க எப்படி ஆட்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றீங்க, அவங்கள ஒருக்கா சாப்பிட வச்சாக்கா விளங்குதா? எல்லாமே தெரியும். எங்களை வயசுக்கு நாங்க சாப்பிடல சாமியில இதை குடிச்சிருக்கோம். இதை குடிச்சிருக்கோம். கொஞ்சம் நாலேஜ் இருந்தா நாங்க மட்டும் சொல்லு. ஓகே, நாங்க சாப்பிட்டு பார்க்கறோம்.
ஏன்னா இதுல நாங்க மற்றவங்களுக்கு சொல்லிடுவோம். அதை நான் போய் சத்துமா செய்யறது நான் யோசிச்சு அப்படின்னு அடுத்தவங்க தான் புறக்கன் கஞ்சி இலக்கஞ்சி அதுல வந்து பீச்சில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு செய்வோம். என்ன பாரம்பரிய கொண்டு வராங்க. அதே மாதிரி இது வரையும் நான் செய்யற மாதிரி செய்து ஒரு நாள் அப்படி செய்ய அவங்களுக்கு ஒரு இந்த தானியங்கள் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்க சத்துமா வைக்கிட்டே திருப்பி அதை கையில கிட்ட கொண்டு வாங்க. இது யானை வேலி போட்டிருக்கு. நான் இப்ப வந்து ஒரு 15 நாள் இது வரைக்கும் வர இல்ல. ஓகே, நீங்க எந்த இடம் ஐயா? நான் விசவடம் விசாமடூர்ல இருந்து இங்க ரைட். இப்ப எவ்வளவு காலம் வந்து 15 நாள். 15 நாள் இது வரைக்கும் இங்க யானை வரையில இல்ல. யானை வரையில ரைட் யானை வரையில. ஆனா ஃபுல்லா யானை காடுனே. யானை காடு. யானை காடு அங்கால ரோட்ல எல்லாம் ஒரு யானை தான். இல்ல ரோட்ல எல்லாம் யானை போறது. ரோட்ல எல்லாம் இது என்ன ஐயா? இது பிடிச்சி இழுக்கிறக்க சத்தம் போடுமா ஐயா? சத்தம் வர எங்க ஐயா சத்தம் வரையில? அது இழுக்கிற மாதிரி இழுக்க வருமா? ரைட். இது வந்து இந்த கிளியல் இதுகளை கலைக்கிறதுக்கான குருவியல் கலைக்கிறதுக்கு. ரைட். இது நல்ல ஒரு ஐடியா தான். இதை பிடிச்சி நானும் இழுத்து பார்ப்போம். அங்க இருக்கிற அது கொஞ்சம் கலண்டு போச்சு. பரவாயில்ல, சத்தம் கேட்கும். அது சத்தம் கேட்கும். ரைட். சத்தம் ரைட். அப்படிதான் பறந்து வரும். வரைக்கும் கலைச்சா சரி போயிடும். அதான் சும்மா சொல்லலாம் கம்பு விதைக்கிறேன்டு. ஆனால் இதை வந்து பராமரிச்சு இந்த கிளி குருவிகள்ட்ட இருந்து காப்பாத்தி எடுக்கிறது தான். பாருங்க, போன குருவி திரும்பி வருது. இப்பதான் கலைச்சா குருவி திரும்பி வருது. இப்ப வந்ததுல இருந்து இந்த காவல் பாக்குறதுல நான் இந்த காணா பாக்குறேன்டா இனி எதாவது விட்டுருக்காங்க. பார்த்து கொண்டே இருக்கணும். இல்லாட்டி சரி எங்க வருது எங்க இறங்குதுன்னு பார்த்துட்டு கரையில சில நேரம் போய் நிக்கும். இறங்கி போய் சுத்தி வர துரத்தணும். சில வேலை கரையில இறங்கி நிக்கும். இறங்கி பேசாம தின்னு கொண்டிருக்கும். சில வேலை கரையில நிக்கும், துரத்தணும், இறங்கி போய் துரத்தணும். சரி, அவ நான் தொடர்ச்சியா இனி ஐயா ஓகே பாய் சொல்லி விடுங்க ஐயா. பாய், போயிட்டு வரேன். ஓகே அப்பா, கீழே இறங்கணும். பிடிங்க ஐயா. எந்த இடம் நீங்க? நான் கிளீன் வச்சு திருவியார் தான். நீங்க வந்து போட்டுதாச்சு என்னப்பா? இல்ல அதான் போட்டுருந்தாங்க. எனக்கு போடுறதுக்கு நேரம் இல்லை. சுத்தி வர நடந்தறியதான் நேரம். நன்றி ஐயா, வரேன்.